வணக்கம். இப்ப நாம இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் உலகத்தையே ஒரு பெரிய இசைக்குழுவா கற்பனை பண்ணிப்போம். அந்த இசைக்குழுவோட பேர் தான் கிளவுடு. அப்போ அந்த இசைக்குழுவை வழிநடத்துற கண்டக்டர் யாரு? அதுதான் குபர்னெட்டிஸ். வாங்க, இந்த குபர்னெட்டிஸ் உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு சாஃப்ட்வேர் கண்டெய்னரை மேனேஜ் பண்றது ரொம்பவே ஈஸி. ஆனா உங்க சாஃப்ட்வேர் பயங்கரமா வளர்ந்து ஆயிரக்கணக்கான ஏன் 10,000கணக்கான கண்டெய்னர்ஸை ஒரே நேரத்துல மேனேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவலிக்கு தாங்க குபர்னெட்டிஸ் ஒரு சூப்பரான தீர்வா வந்துச்சு. முதல்ல கண்டெய்னர்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். உங்க அப்ளிகேஷனை அதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸ், செட்டிங்ஸோட சேர்த்து ஒரு குட்டி பாக்ஸ்ல பேக் பண்ற மாதிரி தான் இது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்க லேப்டாப்ல எப்படி ஓடுதோ அதே மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கிளவுட்லயும் கச்சிதமா ஓடும். சரி, இந்த பகுதியில நாம் என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, கண்டெய்னர்னால வர சிக்கல்கள், குபர்னெட்டிஸ் எப்படி ஒரு டிஜிட்டல் கண்டக்டரா வேலை செய்யுது, ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டருக்குள்ள என்னதான் இருக்கு, அப்புறம் உங்க ஆப்பை எப்படி வேலைக்கு கொண்டு வர்றது, நிஜ உலக தேவைகளை அது எப்படி சமாளிக்குது, கடைசியா குபர்னெட்டிஸ் செஞ்ச புரட்சியை பத்தியும் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்ஸை மேனுவலா நிர்வகிக்கணும்னு நினைச்சு பாருங்க. தலை சுத்திடும்ல. திடீர்னு ஒரு ஆப் நின்னு போச்சுன்னா என்ன பண்றது? டிராஃபிக் அதிகமானா எப்படி சமாளிக்கிறது? புதுசா ஒரு அப்டேட்டை எப்படி ரிலீஸ் பண்றது? இங்கதாங்க இந்த கண்டெய்னர் குழப்பங்கிற உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ இந்த கண்டெய்னர் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான தீர்வு தான் குபர்னெட்டிஸ். நாம முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு டிஜிட்டல் மியூசிக் கண்டக்டர். ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்ஸை அழகா ஒருங்கிணைச்சு ஒரு அருமையான இசையா மாத்துது. டெக்னிக்கலா சொல்லணும்னா குபர்னெட்டிஸ்ங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம். இதோட மையமே ஆட்டோமேஷன், அதாவது தானியக்கம் தான். நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொன்னா போதும், அதை எப்படி செய்யணும், எங்க செய்யணும்னு எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். இது ஏதோ மேஜிக் மாதிரி தெரியலாம், ஆனா இதுதாங்க குபர்னெட்டிஸோட பவர். ஒரு ஆர்கெஸ்ட்ரால நூத்துக்கணக்கான கலைஞர்கள் இருக்கலாம், ஆனா கண்டக்டர் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரே குழப்பம்தான் இல்லையா? அதே மாதிரி தான் ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்ஸ் இருந்தாலும் குபர்னெட்டிஸ்ங்கிற கண்டக்டர் இல்லைன்னா நம்ம டிஜிட்டல் உலகமே நின்னு போயிடும். இந்த ஓமையை மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் இந்த முழு விளக்கத்துக்கும் அடிப்படை. சரி, இந்த கண்டக்டரோட மூளை தசைகள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? வாங்க. குபர்னெட்டிஸ் எப்பவுமே ஒரு கிளஸ்டரா, அதாவது ஒரு டீமா தான் வேலை செய்யும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த பெரிய சிஸ்டத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க நாம இதை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு எல்லா முடிவுகளையும் எடுக்கிற, பிளான் பண்ற மூளை. இன்னொன்னு அந்த முடிவுகளை செயல்படுத்துற, நிஜமான வேலையை செய்யற தசைகள். இந்த கண்ட்ரோல் பிளேன் தான் நம்ம முழு ஆர்கெஸ்ட்ராவோட மூளை. எந்த வயலின் எப்போ வாசிக்கணும், எந்த ட்ரம்ஸ் எவ்வளோ சத்தமா இருக்கணும்னு முடிவு பண்ற மாதிரி, எந்த கண்டெய்னர் எங்க ஓடணும், எத்தனை கண்டெய்னர்ஸ் தேவைன்னு எல்லா முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறது இந்த கண்ட்ரோல் பிளேன் தான். சரி, இந்த மூளைக்குள்ளேயும் சில முக்கியமான பாகங்கள் இருக்கு. ஏபிஐ சர்வர் தான் அதோட வாய், காது மாதிரி. நாம கொடுக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் இது வழியா தான் உள்ள போகும். இடிசிடிங்கிறது அதோட மெமரி. எல்லா ரூல்ஸையும் இதுதான் சேவ் பண்ணி வைக்கும். ஷெட்யூலர் ஒவ்வொரு வேலைக்கும் சரியான ஆளை, அதாவது நோட செலக்ட் பண்ணும். கண்ட்ரோலர் மேனேஜர் எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். மூளை ஆர்டர் போட்டா மட்டும் போதுமா? அதை செய்யறதுக்கு ஆளுங்க வேணும்ல. அதுக்கு தாங்க இந்த ஒர்க்கர் நோட்ஸ். இவங்க தான் நம்மளோட தசைகள். உங்க அப்ளிகேஷன்ஸ்ங்கிற உண்மையான மியூசிக் இங்க இருந்து தான் வருது. ஒவ்வொரு ஒர்க்கர் நோட்லயும் ஒரு கியூப்லெட் இருக்கும். இது மூளையிலிருந்து வர்ற சிக்னல்ஸை வாங்கி வேலையை செய்ய வைக்கும் ஒரு ஏஜென்ட் மாதிரி. கியூப் ப்ராக்ஸி நெட்வொர்க் டிராஃபிக்கை சரியா வழி நடத்தும். அப்புறம் கண்டெய்னர் ரன் டைம், இதுதான் நிஜமாவே நம்ம கண்டெய்னர்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ற இன்ஜின். ஓகே, இப்போ இந்த ஆர்கெஸ்ட்ராவோட செட்டப் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து ஒரு புது சிம்போனி, அதாவது நம்மளோட புது அப்ளிகேஷனை இதுல எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். குபர்னெட்டிஸ் உலகத்துல நம்ம கண்டெய்னர்ஸை நேரடியா ஹேண்டில் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா பாட் அப்படிங்கிற ஒரு சின்ன யூனிட்குள்ள வச்சு தான் மேனேஜ் பண்ணுவோம். இதுதாங்க குபர்னெட்டிஸ்ல நாம உருவாக்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு அடிப்படை யூனிட். நம்ம ஆர்கெஸ்ட்ரா உதாரணத்துல சொல்லணும்னா, ஒரு பாடுங்கிறது ஒரு வயலின் வாசிக்கிற கலைஞர் மாதிரி. சில சமயம் ஒரு வயலினோ ஒரு செல்லோவும் ரொம்ப நெருக்கமா சேர்ந்து வாசிக்கணும்னா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே பாடல வைக்கலாம். இதுதான் குபர்னெட்டிஸோட அடிப்படை இசை யூனிட். அப்போ டிப்ளாய்மெண்ட்னா என்ன? இது ஒரு செட் ஆஃப் பார்ட்ஸை மேனேஜ் பண்ற ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். நம்ம ஆப் எப்பவும் நாம எதிர்பார்க்கிற நிலையில இருக்கணுங்கிறத இதுதான் உறுதி பண்ணும். அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு டிப்ளாய்மெண்ட்ங்கிறது உங்க ஆப்கான ஒரு ஷீட் மியூசிக். அந்த கண்டக்டர் கிட்ட, அதாவது குபர்னெட்டிஸ் கிட்ட என்ன வாசிக்கணும், எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைன்னு இதுதான் துல்லியமா சொல்லும்.
நீங்க எதிர்பார்க்கிற நிலைய அது எப்பவோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தது சர்வீஸ். ஆர்கெஸ்ட்ரால ஒரு வயலின் கலைஞர் திடீர்னு மாறினாலும் ஆடியன்ஸ்க்கு அது தெரியாது, மியூசிக் கண்டினியூ ஆகும்ல. அதே மாதிரி தான் இதுவும். பின்னாடி பார்ட்ஸ் ஃபெயில் ஆகி புதுசா வந்தாலும் சர்வீஸுங்கிற இந்த ஒரே ஒரு ஸ்டேபிள் அட்ரஸ் மூலமா உங்க ஆப்பை எப்பவும் ஆக்சஸ் பண்ண முடியும். லோட் பேலன்சிங்கும் இது பார்த்துக்கும். ரோலிங் அப்டேட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல புது வெர்ஷன் டிப்ளாய்மெண்ட் ரெடி ஆகும். அப்புறம் குபர்நெட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா புது பார்ட்ஸை உருவாக்கும். புது பார்ட்ஸ் ரெடியானதும் டிராஃபிக் அதுக்கு போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பழைய பார்ட்ஸ் ஒன்னொன்னா டெர்மினேட் ஆகும். கடைசியா எந்த ஒரு டவுன் டைமும் இல்லாம அப்டேட் முடிஞ்சிடும். இது ஒரு மேஜிக் மாதிரி உங்க யூசர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்லாம உங்க ஆப் அப்டேட் ஆயிடும். இதுவரைக்கும் பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நிஜ உலகத்துல வர்ற சில சிக்கலான தேவைகளை, அதாவது ஸ்டோரேஜ், கான்ஃபிகரேஷன் மாதிரியான விஷயங்களை குபர்நெட்டிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்க நாம டிப்ளாய்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்ஃபுல் செட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். டிப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஸ்டேட்லெஸ் ஆப்ஸ்க்கு, அதாவது ஆர்கெஸ்ட்ரால இருக்கிற வயலின் கலைஞர் மாதிரி. ஒருத்தருக்கு பதிலா இன்னொருத்தர் வந்தாலும் பெருசா வித்தியாசம் தெரியாது. ஆனா ஸ்டேட்ஃபுல் செட் டேட்டாபேஸ் மாதிரி ஸ்டேட்ஃபுல் ஆப்ஸ்க்கு. இது ஒரு பெரிய பியானோ மாதிரி. அதுக்குன்னு ஒரு நிரந்தர இடம், ஒரு தனி அடையாளம் தேவை. அது அவ்வளவு ஈஸியா மாத்த முடியாது. டேட்டாவையும் கான்ஃபிகரேஷனையும் எப்படி மேனேஜ் பண்றது? அதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம், அதாவது பிவிசி. இது உங்க ஆப்க்கு தேவையான ஸ்டோரேஜை கேட்க உதவும். கான்ஃபிக் மேப், இது URL மாதிரி ரகசியமில்லாத டேட்டாவை ஸ்டோர் பண்ண. கடைசியா சீக்ரெட், இது பாஸ்வேர்ட், API கீஸ் மாதிரி முக்கியமான தகவல்களை பாதுகாப்பா ஸ்டோர் பண்ண உதவும். இதனால நம்ம ஆப்ஸ் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாவும் செக்யூர்டாவும் இருக்கும். சரி, நாம குபர்நெட்டிஸ்ங்கிற இந்த அற்புதமான ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா பகுதிகளையும் பார்த்துட்டோம். இப்ப இது ஏன் கிளவுட் உலகத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சுன்னு சுருக்கமா பார்க்கலாம். குபர்நெட்டிஸோட முக்கியமான நன்மைகள் என்னன்னா, உங்க ஆப்ஸை ரொம்ப சுலபமா ஸ்கேல் பண்ண முடியும், எப்பவும் அவைலபிளா இருக்கும். டெப்ளாய்மெண்ட், ரோல்பேக் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. உங்க சர்வர்ஸோட வளங்களை முழுமையா பயன்படுத்த முடியும். இதனால உங்க ஆப்ஸை எங்க வேணும்னாலும் ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். இந்த காரணங்களால தாங்க குபர்நெட்டிஸ் இன்னைக்கு கிளவுட் உலகத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்து நிக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆர்கெஸ்ட்ராவை மேனேஜ் பண்ற கஷ்டமான வேலைகளை எல்லாம் குபர்நெட்டிஸ் ஆட்டோமேட் பண்ணிருச்சு. இப்போ மியூசிக் கம்போசர்ஸ்க்கு, அதாவது நம்ம டெவலப்பர்ஸ்க்கு முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அவங்க இனிமே அட்மின் வேலைகளை பத்தி கவலைப்படாம இதுக்கு முன்னாடி யாரும் யோசிச்சு கூட பார்க்காத புது புது சிம்போனிகளை உருவாக்க முடியும். அந்த எதிர்கால இசை எப்படி இருக்கும்? இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறோம்.